வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிப்பியும் ஒரு கார ரெசிப்பியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேன்குழல் முறுக்கும் தேங்காய் பருப்பியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா பெரிய வீடியோ 10 நிமிஷம் 12 நிமிஷம் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வந்து 2 ரெசிபி 3 ரெசிபியெல்லாம் சேர்ந்து போட்டிருக்கதால பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுன்ட்டு டைம் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போயிட்டு இதே மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம் பிரிஞ்சு வரும். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தாலும் டைம் செட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃபார்வேர்டும் பண்ணி பார்க்கலாம், ரீவைண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஈஸியான ஒரு ஆப்ஷன் இப்போ யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. நாங்களும் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க இப்படி கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பருப்பி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நமக்கு மாதத்துக்கு ஒரு பண்டிகை நாள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதுக்காக தான் நான் இந்த ரெசிபி 2 செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு ரவை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரவைக்கு 1 கிலோ சுகர் எடுத்துக்கோங்க. தேங்காய் 2, நெய் கொஞ்சம் வதக்கிறதுக்கு வாசத்துக்கு தான் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் உடைச்சி அந்த அடியில் அந்த சிரட்டையில் இருக்க பிளாக் வரைக்கும் நம்ம திருவாமல் அதில் இருக்க வெள்ளையை மட்டும் திருவி எடுத்துக்கோங்க. நெய் விட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவையை வதக்கி எடுத்துக்கலாம். நெய் ஹீட் ஆனோடனே இப்போ நம்ம 1/2 கிலோ ரவாவையும் அதிலே கொட்டிடலாம். சிம்மிலே வச்சு செய்யுங்க, நம்மளுக்கு இது தீஞ்சிடக்கூடாது. நல்லா வறுபடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இங்கே பாருங்கள், கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பருப்பி நான் வெறும் தேங்காயும் சுகரும் இல்லாமல் ரவையும் சேர்த்து தான் எப்பயுமே செய்வேன். வெறும் தேங்காயும் சுகருங்கும்போது கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் வந்து ரவையும் சேர்த்து தான் செய்வேன். இப்போ வந்து மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம இந்த தேங்காய் துருவின தேங்காயை நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு நல்லா வெயில் எரிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தாம்பூலத்தில் திருவி வச்சு கொஞ்சம் முன்னாடியே இதை நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஃபேனில் காய வச்சு தான் இதை வந்து வதக்கிட்டுருக்கேன். சிம்மிலே வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து ஹை ஃப்ளேம் வேண்டாம். இது தேங்காயும் சரி ரவையும் சரி தீஞ்சிடும். இது கலர் மாறாமல் நம்ம சிம்மிலே வச்சு இந்த அளவுக்கு பொழுன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 கிலோ சுகருக்கு 200 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பாத்திரம் காஞ்சதுனால நம்ம சுகரை டைரெக்டாக அதில் கொட்டிட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகரை போட்டோம்னா அடி பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். இது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம வந்து ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சோம்னா வீட்டில் தேங்காய் ரவை இருந்தால் சீக்கிரமே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி பால் மாதிரி வருதானும் போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா கையில் இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே நான் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஸ்வீட்டை தூக்கலாக காமிக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டியே கிண்டுங்க, இல்லைன்னா லைட்டாக கட்டி பிடிச்சிரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டு கிண்டணும் அப்படின்னோம்னா கட்டி பிடிக்காது. நம்ம பாகுல ரவையை கொட்டுறதுனால ரொம்பலாம் வேகாது. ரவை வந்து முழுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே தேங்காயையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையால் அள்ளி போட்டு கிண்டிக்கலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்குவோம். இது என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிப்பிங்க. அடிக்கடி நாங்கள் செய்வோம். இதை எங்கள் அம்மா தான் என் பையனுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்து விடுவாங்க.
இப்போ நான் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு தாம்பூலத்தில் நெய் தடவி நம்ம அதில் மாற்றிக்கலாம். நம்ம இறக்க போகும்போது அந்த ரவையிலையும் தேங்காய் இதுலேயும் நம்ம கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தாம்பூலத்தில் போட்டு சமமாக பரப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக ஆறினோடனே நம்ம கட் பண்ணிடணும். ரொம்ப ஆற விட்டுட்டோம்னா இறுகிடும். கொஞ்சம் அரை சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட நான் பாதாம் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன் மேலே டெக்கரேஷனுக்காக. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 கிலோ சுகர் வேண்டாம் அதிகம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சுகரை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தியால் டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் வர சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கேக்கெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த தேங்காய் பர்ஃபி ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா பாகு காய்ச்சும் போதே கொஞ்சம் பாகு வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ரவையும் தேங்காயும் கொட்டி கிண்டுங்க. ரொம்ப திக்காக இறுகி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாவில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லை போதும் அப்படின்னாலும் அதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுறத நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செய்யும்போது ரொம்பவே நல்லா வரும். இந்த பாருங்கள், சூப்பராகவே தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நான் வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சேன். அதான் நல்லா செவந்து வந்துருக்குது. இதுக்கு வந்து அரிசி எப்படி ரெடி பண்ணலாம், மாவுக்கு அரிசி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு படி நான் இப்போ படியால் அளக்கலை, இந்த பிளாஸ்டிக் கப்பால் தான் அளந்திருக்கேன். இந்த கப்பால் 4 கப்பு அரிசிக்கு நம்ம வந்து 1 கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ கப்புங்க. 4 1/2 கிலோ, அதாவது 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ உளுந்து நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து 1 கைப்பிடி அளவு நம்ம வந்து 1 கைப்பிடியோ இல்லை 2 கைப்பிடி அளவோ புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். இது எதுக்குன்னா பொரி அரிசி பொரிக்கிறதுக்கு. அதே மாதிரி 2 கை பாசிப்பருப்பு, இதையும் நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுற முறுக்கு மாவு. இதே ஃபார்முலாவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பொரி அரிசியும் இப்போ புழுங்கல் அரிசியை போட்டு இதே மாதிரி சிம்லே வச்சு நம்ம பொரிச்சோன்னா நல்லா படன்னு வெடித்து வந்து கலர் சேஞ்ச் ஆகி பொரி மாதிரி வரும். ரொம்பவே வாசமாக இருக்கும். இது நம்ம முறுக்கில் போடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃப்யூச்சரில் இனி வர்ற வீடியோஸ்லாம் சிறுதானியத்தில் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய செஞ்சு போடலான் இருக்கேன். உங்களுக்கு எந்த சிறுதானியத்தில் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரமே அதையும் கொடுக்குறேன். நம்ம உளுந்தை வந்து ரொம்ப செவக்க பொரிக்க வேண்டாம். லைட்டாக கையில் சூடு வந்தால் போதும். நம்ம இதை வந்து அரிசியோடு எடுத்து கொட்டிடலாம். நம்ம அரிசியை எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம மில்லில் கொண்டு போய் இதை திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ மில்லில் நான் திரிச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த மிஷினில் இருக்கிற அந்த திரியாக ஒரு மாவு வந்து சுருண்டு இருக்கும். அது வந்து மாவில் தண்ணி பட்டுச்சுன்னா எண்ணெயில் வெடிக்க ஆரம்பிச்சிரும். நான் இது கூட வந்து மாவு கூட சீரகமும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் எள்ளும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயை நல்லா காய வச்சு எண்ணெயை வந்து நல்லா சூடான எண்ணெயை ஒரு கரண்டி இதில் ஊற்றிக்கலாம். இது கூட நான் எள்ளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று போதும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நிறைய வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2 ஷிஃப்டாக மாவை பிணைஞ்சிக்கோங்க. ஒரே தான் மாவை பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா மாவு புளிச்சு எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம 2 பாதியாக மாவை பிணைஞ்சி இது மாதிரி நம்ம புளிஞ்சிட்டு திரும்பவும் மாவை பிணைஞ்சி புளிஞ்சிக்கலாம். ஒரு பண்டிகை காலத்தில் நம்ம இது மாதிரி நிறையா முறுக்கெல்லாம் செய்வோம். நீங்கள் கொஞ்சமாக போதும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி மட்டும் போதும் அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி பிசைஞ்சு புளிஞ்சிக்கோங்க. உங்கள்கிட்ட எப்படி இருக்கோ முறுக்கச்சு அதில் இது மாதிரி போட்டு நான் ஒரு தட்டில் புளிஞ்சு அதை எண்ணெயில் போடுவேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் சாரீ வேஷ்டி அந்த மாதிரி எதுலையாவது ஒரு இதில் தரையில் வரிசையாக புளிஞ்சு வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா கரண்டியால் எடுத்து கொண்டாந்து போடுவாங்க. இது எனக்கு ஈஸி மெத்தடாக இருக்குது. நான் எப்பயுமே இப்படி தான் முறுக்கு புளிவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மழை காலம் ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. நம்மளுக்கு ஈவினிங் டைமில் மழை நேரத்தில் டீ கூட முறுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா பசங்க வீட்டில் இருக்கிறதுக்கு டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பர்ஃபியும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.